Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 2.6ல 6 sum பாருங்க. Find the sum of all odd integers less than 450. Sum of all oddனா number oddனா 1 plus 3 plus 5 plus அதாவது ஒற்றைப்படை எண். ஓகே, odd numbers. Positive integers less than 450. அப்போ 499 முடியும் இருக்கிற அந்த total sum of கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் போலாமா? Okay, from the given questions we have write some statement. Okay, sum of all positive integers odd 1 plus 3 plus 5 up to less than 450 அப்போ 449 முடியும். இதில் ப்ளஸ் டேர்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஏபி டேர்ம்ஸ். ஏபினாவே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது ஏன்னு சொல்லுவோம், இன்னும் T1 சொல்லுவோம். டி வேணும்னா T2 மைனஸ் T1, அதாவது இங்கே இருக்க சீரியஸ்க்கு T1 T3 நேமிங் கொடுத்தோம்னா T3 வந்து 3 minus 1 equal to 2. அப்போ D வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. L வந்து லாஸ்ட் டைம் 449. N தான் தெரியாது. ஆனால் we have L. L இருந்தாவே N கண்டுபிடிக்கலாம். ஃபார்மேட் என்னது? N கண்டுபிடிக்கிறதுக்கு L minus A by D plus 1. ஓகேவா? இதில் இன்புட் பண்ணலாமா? L வந்து 449 minus A வந்து 1 divided by D வந்து 2. ஓகே, ப்ளஸ் 1. எப்பவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் 1ன்றதை ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 449 வந்து 1 செப்பரேட் பண்ணால் 448 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. ஓகேவா? 1 2 2, 2 2 4, 2 2 4, 4 2 8. ஓகே, 224. 224ஓட 1 ஆட் பண்ணால் 225. இதுதான் n நம்மளுக்கு. ஓகே, இப்போ n கிடச்சிருச்சு. இப்போ சம் ஆஃப் ஓகே ஆல் இன்டீஜர்ஸ் பார்க்கலாமா? S25 225 சாரி S225 கூடயே டோட்டல் சம் ஆஃப் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி S கூடயே ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு n/2 A ப்ளஸ் L. பிகாஸ் L இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் இந்த ஃபார்முலா பிக் பண்ணியிருக்கோம். இல்லைனா 2A + n - 1 × D அந்த ஃபார்முலா தான் எழுதுவோம். ஓகேவா? இதுதான் Sn கூட ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? S225 கூட சரி. ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் n வருதோ அங்கே S225 எடுத்துக்கலாம். S225 equal to n வந்து 225 divided by okay divided by 2. A வந்து 1 plus L வந்து 449. ஓகேங்களா? இப்போ 225 okay divided by 2 449 1 ஆட் பண்ணால் 450. ஓகே, இது 2 ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 1 டைம் 2 2 4 again 2 2 4 remaining 1 5 2 7. அப்போ 225 into 225. ஓகேவா? பாருங்க, இங்கே S225 ஈக்குவல் டு 225 into 225. ஓகே, இது 2 டைம்ஸ் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது 50 625. இது மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 225 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிதுன்னா 50625. ஓகே, 50,625 சொல்லி கிடச்சிது. S225. ஓகே, இது ஒரு மெத்தடில் போடலாம். இல்லை அப்படின்னா இங்கே நம்மளுக்கு n கிடச்சிதுல. ஓகேவா? என்னன்னு கிடச்சிது? 225. இதை வந்து n². ஓகே, இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளைனா டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். 50,625. ரெண்டு மெத்தட் இருக்குது ஆட் இன்டீஜர்ஸ்க்கு. ஓகேவா? L கொடுத்துருந்து n கேட்டாங்கன்னா n கண்டுபிடிச்சிட்டு n² பண்ணிக்கலாம். எதுக்கு மட்டும்தான் இது பாசிபிள்? ஆட் இன்டீஜர்ஸ், அது ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்மேட். ஒன்று இந்த ஃபார்முலாவில் போடலாம், இல்லை இந்த ஃபார்முலாவில். ஓகேவா? n² சொல்லிட்டு டேரெக்டாக n கிடச்சிருக்கிறது 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆன்சர் கிடச்சிடும். இல்லைனா அதர்வைஸ் சம் ஆஃப் அந்த ஃபார்மேட்டில் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் உள்ளதா. ஓகேவா? ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.